இங்க ரங்கையான்னு ஒரு ஆளு அட்மிட் ஆயிருக்காரு. அவர் எந்த ரூம்? குத்துயிரும் கொலையிருமா அந்த ஆளு ஜெனரல் வார்டுல கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அந்த ஆள் பொழைச்சுக்குவாரா? நிச்சயமா கண்டிப்பா நல்லபடியா பொழைச்சு எழுந்து வரணும். கண்டிப்பா பொழைச்சுக்குவாரு. ஏன்னா அவர் நல்லபடியா பொழைச்சு எழுந்து வந்ததுக்கு அப்புறம் அவரை ஏன் கையாலேயே கொலை பண்ணணும். யார் மணி? அந்த ஆளோட பொண்டாட்டி. காமாட்சி என் நிலைமையே பாத்தியா? ஏயா உனக்கு வெக்கமா இல்ல? குடுத்தனக்காரங்க கிட்ட போய் வாடகை வாங்கிட்டு வரவும் தெரியல, ஒழுங்கா பேசி காலி பண்ண வைக்கவும் முடியல. எங்க போனாலும் தகராறா? உனக்கு தான் சொந்தமா வீடு கட்ட முடியல. எங்க அப்பா எனக்கு சீதனமா கொடுத்த வீட்டை வாடகைக்கு விட்டு வசூல் பண்ணிட்டு வாயானா முடியல. அடிக்காத காமாட்சி, அடிக்காத. அடிப்பட்ட இடத்துலயே அடிக்கிறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? நான் என்னமோ அவங்கள மனுஷங்கன்னு நினைச்சுதான் அந்த வீட்டை வாடகைக்கு விட்டேன். இப்பதான் தெரியுது அங்க இருக்கிறதெல்லாம் பூதங்க காமாட்சி, பூதங்க. இந்த அளவுக்கு உளறீனா அப்ப எந்த அளவுக்கு தலையில அடிபட்டு இருக்கோம்? நீ ஏதாவது தகராறு பண்ணிருப்ப, அதான் அவங்க தலையிலேயே அடிச்சிருக்காங்க. சத்தியமா சொல்றேன் காமாட்சி, அங்க இருக்கிறதெல்லாம் பூதங்க தான். என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். இதுக்கு மேல என்னால அந்த வீட்டுல போய் வாடகை வசூல் பண்ண முடியாது. என்ன அவ்வளவு தைரியமா உனக்கு? இங்க பாரியா, என்னைக்கு இருந்தாலும் நீதான் அங்க போணும், நீதான் வாடகையை வாங்கிட்டு வரணும். குடும்ப பொம்பளைய அநியாயமா கொலகாரி ஆக்கிடாத. 2 நாள்ல நீ வீடு வந்து சேரணும். ஆமா, உன் கூட 4 தடியனுங்க இருந்தானுங்களே, அவனுங்க எங்க? ஐயோ பாவம், என்ன நடக்குமோ தெரியலையே. ஏண்டா எரும மாடு மாதிரி வளர்ந்திருக்கீங்க, எங்கயாவது உழைச்சு சம்பாதிச்சா என்னடா? ஏண்டா இந்த அடியாள் வேலை உங்களுக்கு? அம்மா, அங்க மனுஷங்க கூடி இருந்தா கண்டிப்பா பணத்தை வசூல் பண்ணிருப்போமா. ஆனா அங்க இருக்கிறதெல்லாம் பூதமா. அம்மா அம்மா, ஒரு பூதமா இருந்தா பரவாயில்லம்மா, குடும்பமே பூதமா இருக்குமா. அடப்பாவீங்களா, என் புருஷன் தான் புலம்புறாருன்னு பார்த்தா உங்க எல்லாருக்குமே தலையில அடிபட்டு இருக்கா? மூசா மூசா டேய் மூசா, டேய் மூசா, டேய் மூசா. ஏமா இங்க வந்து பூ வித்தா யாரும் வாங்க மாட்டாங்கம்மா. அப்படி மார்க்கெட் பக்கமா கடையா என் பேரை மூசாவா காணாமனு தேடிட்டு இருக்கேன். பூவா விக்கிறாங்க, அடியா போடு. மூசா 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 எங்க போயிட்டானோ என்ன ஆனானோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தம்பி, என் பையன் மூசாவை பாத்தியாப்பா? மூசாவியா? அவனை நேத்திக்கு பார்த்தேன் சார். போடா மடையா, நேத்திக்கு நானும் தான்டா பார்த்தேன். இன்னைக்கு பாத்தியாடா? நேத்திக்கு பார்த்தேன்னு சொல்றான். போட போட. மூசா, அம்மா அம்மா அம்மா. ஏன் ஆள் இல்லாத வீட்டுல கதவு தட்டுற? என் பேரை மூசாவை தேடுற, பாத்தீங்களா? உன்னையே தெரியாது, உன் பேரன் எப்படியா தெரியும்? வேற ஏதாவது வீட்டுல போய் கதவு தட்டியா போயா? அட பாவி, பிச்சைக்காரன் ஆகிடுவாங்க போல இருக்க. மூசா, சுரேஷ் வீட்ல தான் அந்த பசங்களாம் விளையாடுவாங்க, அங்க போய் கேட்டு பாத்தீங்களா? நான் அங்கிருந்தா வரேன். அவன் அங்கேயும் போலையா? அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வீட்லயும் தேடி பார்த்துட்டேன், அவன் எங்கேயும் போல. என்ன பண்றான்னு தெரியல. அப்படின்னா அந்த குழந்தைங்களை ஏதாவது திட்டினீங்களா? இல்லையம்மா. இல்ல, எதுக்காக கேக்குறேன்னா, இந்த காலத்து பசங்களை திட்டினோம்னா உடனே கோச்சுக்கிட்டு பஸ் ஏறி ஓடி போயிடுறாங்க, அதான் கேட்டேன். மூசா அந்த மாதிரிலாம் செய்யற பையன் இல்ல. ஏண்டா இத்தனோண்டு இருந்துட்டு உன் புள்ள எல்லார் கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டுறானடா? அட போப்பா, நானும் எங்கெங்கே தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த ஏரியாவில இத்தனை சந்து பொந்து இத்தனை தெருவு இருக்குங்கிறது என் பையன் காணா போனதுக்கு அப்புறம் தான்ப்பா எனக்கே தெரியுது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீட்ல இருக்க கிழக்கட்டைங்க. நாம தான் கடக்கணிக்கு போறோம் வரோம், வேலை வேலைக்கு தின்னுட்டு கிழக்கட்டைங்க சும்மா தானே கிடக்குதுங்க. பொறுப்பா பேர பிள்ளைய பாத்துக்க வேண்டாம்? பாத்துருந்தா நமக்கு இந்த கஷ்டம் வந்திருக்குமா? அடியே, எழுந்து வந்தா இழுத்து வச்சு அறுத்து புடுவேன். என்ன பேச்சு பேசுற? ஏண்டி கிழங்கட்டேன்னா அவ்வளவு கேவலமா? நீ எப்பவுமே இளமையாவே இருந்துற போறியா? சும்மாவா சொன்னாங்க? காத்துல ஆடுதா பழுத்த போல கை கொடுத்துச்சிருக்கா குருத்து ஓலைன்னு. கொஞ்சம் சும்மா ரெண்டி. ஏன் வாயா ஏன் அடக்குற?
பேரப்பிள்ளைய காணாமன்னு வேசனப்பட்டு வேதனைப்பட்டு உட்காந்துருக்கேன். வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு வரால இந்த வாயாடி அவளை என்ன ஏதுன்னு கேளுயா. இத பாருங்க, வாயாடி கீயாடின்னு பேசுனீங்க, உரிச்சு உத்தரத்துல தொங்க விட்டுருவேன். தொங்க விட்டுருவியா? அவ்வளவு தைரியமா? தொட்ட கைய துண்டு துண்டா வெட்டிடுவேண்டி. ஏய், நீயாவது கொஞ்சம் வாய முடிக்கிட்டு சும்மா இருண்டி. நான் இதுக்குங்க பேசாம இருக்கணும்? காணா போனது என்னோட புள்ள மூசா, காண அடிச்சது உங்க அம்மா. நான் ஏன் வயிற்றுல கத்துறேன்? அடியே, ஏன் பேர்னு நானே தொலைப்பனா? நாக்குல நரம்பலாம பேசாதே. நானும் ஒரு பிள்ளைய பெத்து வளர்த்தவனா. மணல புடுங்கின வள்ளிக்கிழங்கு பாரு, இதோ நிக்கிறான அவன் புருஷன். இவனை நான் தான் பெத்து வளர்த்தேன். என்னன்னு கேளு. சும்மாவா சொன்னாங்க? காது வரைக்கும் கிழிஞ்சுதான் ஓட்டமாயி கல்ல வச்சு பார்த்தாலாம் பெத்த தாய். ஐயோ, இந்த வாய் மட்டும் உங்களுக்கு இல்லன்னா உங்களை எப்பயோ நாய் கொண்டு போயிடும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் பிள்ளைக்கு சோறு ஊட்ட வச்சிருப்பீங்களா, இல்ல அவன் என் கூட படுக்க வச்சிருப்பீங்களா? பேரப்புள்ளன்னு உங்க கூடயே வச்சு வளர்த்தீங்க. அப்புறம் எப்படி அவனுக்கு என் மேல பாசம் வருங்கிற? இப்பவும் சொல்றேன், அவன் காணா போனதுக்கு நீங்க தான் காரணம். இந்த பாருடி, அக்கிரமத்து பேசாதே. ஏன் புருஷன் 7 வருஷம் உள்ள போனாலும் பரவாயில்லன்னு அவரை வச்சே உன்னை வெட்ட சொல்லுவேன். அடி பாவி, உங்க சண்டையில நான் ஏன்டி 7 வருஷம் உள்ள போனோம்? போய் இருந்துட்டு வா. இங்கதான் என்ன பண்றையா? ஏண்டி, நீ தான் அதிசயமா பிள்ளைய பத்திருக்கியா? அக்கம் பக்கத்துல யாருமே பிள்ளை பத்துக்கலையா? சினிமாக்காரி மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிற, வெளியே போற வர போட்டது போட்டபடியே கிடக்கு. சும்மாவா சொன்னாங்க? புதுசா கட்டின வீட்டுக்கு 4 பக்கம் வாசப்படி பொறுப்பில்லாத பொம்பளை விட்டு துரத்தி அடின்னு. நான் எதுக்கு வீட்டை விட்டு வெளியில போனோம்? இது என் வீடு. நீங்களும் உங்க புருஷனா வீட்டை விட்டு வெளியில போங்க. யார் திண்ணையில கடங்க இல்ல ரோட்ல கடங்க, எனக்கு என்ன? நாங்க ஏடி வெளியே போகணும்? வேணா நீ போ, நான் ஏன் போறேன்? நான் எதுக்கு போனோம்? நான் ஏடி போகணும்? பாருங்க, வேண்டாம். பாட்டி அப்பாட்டி கை வச்சு பீருவேன் பாருங்க. நான் இப்படி சொல்லலைன்னா உங்க சண்டையை நிறுத்துவீங்களா? உங்க சண்டை தான் சாகர வரைக்கும் ஓயாத. பேசாம வாயை மூடிக்கிட்டு மூசா சீக்கிரம் கிடைக்கணும்னு நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா போ. மகனே, போ. சாதிச்சிட்டடா, என் மகன் நிரூபிச்சிட்டடா. மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இருக்குடா. எப்படிடா இதெல்லாம்? எடுத்துக்கடா. என்னடா சூப்பர். இது பெரிய கம்பு சுத்துறோம். நான் கூட தான் இது பண்ணுவேன். சொன்னா போதாதடா, செஞ்சு காட்டுறா. உனக்கும் நாங்க கை தட்டுறோம். செஞ்சு காட்டுறேன்டா. உடம்பு வலிக்கும். மாங்காய் பொரிச்சு போடுறேன், ஓரமா உட்கார்ந்து சாப்பிடுறா. உனக்கு தாண்டா போட்டேன், பொறுக்கி சாப்பிடு. ஏய் மூசா, தோட்டக்காரன் வந்தா நம்மள புடிச்சு மரத்துல கட்டி போட்டுருவான். வாடா போலாம். கவலைப்படாதடா, நான் இருக்கேன்ல. இன்னும் நிறைய மாங்காய் இருக்கு, பறிச்சுட்டு போயிடலாம்.
என்னடா தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ற? என்னங்க நீங்க அங்க பாருங்க, மரத்து மேல ஒரு பையன் மாங்காய் பறிச்சுக்கிட்டு இருக்கான். போய் புடிங்க. நீங்க போய் தூங்கிட்டு இருக்கீங்களே. அப்படியே அதோ போறேன். ஏய், எவன்டா தோப்புல மாங்காய் பறிக்கிறது? இல்லடா. இல்ல. ஏய், இல்லடா. ஓடிட்டானுங்க. கொஞ்ச நேரம் அசர விட மாட்டானுங்க. திரும்பி வராமலா போய்டுவீங்க. அப்ப வச்சுக்கிறேன் உங்களை. அங்கிள், மரத்து மேல ஒருத்தன் இருக்கான் பாருங்க. யாரா அது மரத்து மேல தோப்புக்குள்ள பூந்து மாங்காவை பறிக்கிற? இறங்கடா கீழே. வந்துடுறேன் அங்கிள், வந்துடுறேன். ஏய், எங்கடா போன? தப்பிச்சுட்டானே. அட பாவி, அல்வா கொடுத்துட்டானே. தாத்தா, அடியே அடியே, இங்க வாடி. டேய் சிலாவுதீன், என்னப்பா பேர மூசா வந்துட்டான்டா. மூசா வந்துட்டான்டா. எங்கடா போயிருந்த? நீ காணா போன உடனே நாங்கள பதறி போயிட்டு தெரியுமா? எங்கேயாவது போன சொல்லிட்டு போயிருக்கூடாதப்பா. இந்த குடும்பத்துக்கு ஒரே வாரிசு நீதானே ராசா? ஐயா, ஏன் இப்படி பயப்படுறீங்க? மூசா, நீ பாக்குறதுக்கு தான் ஆழாக்கு, ஆனா நம்ம குடும்பத்தோட விளக்கு. நீ எங்க போறதா இருந்தாலும் தாத்தா கூட தான் போகணும், தாத்தா கூட தான் இருக்கணும். என்ன வா. தாத்தா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் நாகப்பா தோட்டத்துல மாங்காய் பறிக்க போயிருந்தோம். அதுல எனக்கு 3 மாங்காய் கிடைச்சிருக்கு. ஏப்பா, மாங்காய் பறிக்கிறதுக்கு நாகப்பா தோட்டத்துக்கு தான் போகணுமா? பின்ன என்ன தாத்தா, நாகப்பாவே மாங்காய் கொண்டு வந்து தருவானா? தாத்தா எதுக்கு இருக்க? ஒன்னாலலாம் அந்த மரத்து மேலலாம் ஏற முடியாது, அது ரொம்ப உயரம். தாத்தா எங்கேயும் போவேனடா, இங்கே வரவழைப்பாரு. எப்படி? உனக்கு எத்தனை மாங்காய் வேணும்? எனக்கா 10, 20. எனக்கு ஒரு கூட மாங்காய் வேணும். அவ்வளவுதானே? கும்மான் ஜுய்யாங் கொய்யா. மூசா, இது போதுமாப்பா? எப்படி தாத்தா இதெல்லாம்? இன்னும் என்ன வேணும்? தாத்தாவை கேளு. எனக்கு கிரிக்கெட் பாலு, பேட்டு, ஸ்டெம்ஸ் இதெல்லாம் வேணும் தாத்தா. தாத்தா, பேட்டு. ஹப் குப் குப். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி தாத்தா இதெல்லாம்? மூசா, நம்ம எல்லாம் மனுஷங்க இல்லப்பா, பூதம். என்னது பூதமா? அப்ப நம்ம மனுஷங்க இல்லையா தாத்தா? முன்னொரு காலத்துல நம்ம முன்னோர்களும் மனுஷங்களா இருந்தவங்க தான். அதுல ஒருத்தர் அரண்மனைக்காகவும் சொத்துக்காகவும் ஆசைப்பட்டு மகாராஜாவை வஞ்சகமா கொன்னுட்டாரு. அந்த இறந்து போன ராஜாவுடைய மனைவி ரொம்பவும் சாமி பக்தி உடையவள். அவ சாமி கிட்ட வேண்டிக்கிட்டாலாம், இந்த அரண்மனைக்கு துரோகம் செஞ்சவங்க இனிமே மனிதரா வாழக்கூடாது, பூதமாகத்தான் வாழ வேண்டும் என்று. அவ சாபம் பழிச்சிருச்சு. அதனால பரம்பரை பரம்பரையா நாங்கெல்லாம் பூதமாவே இருக்கோம். அவர் பண்ணது தப்பு தானே? தப்புதான். எல்லா தப்புக்கும் ஒரு பிராயச்சித்தம் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் எதிர்பாரா விதமா நான் விளக்குக்குள்ள அடப்பட்டு கிடந்தேன். யார் அந்த விளக்கு எடுத்து அன்பா தடவி கொடுத்தாலும் அவங்களுக்கு நான் பல அற்புதங்களை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன்.
அலாவுதீங்கிற ராஜா தான் எனக்கு விளக்குல இருந்து விடுதலை கொடுத்தார். அவரோட ஞாபகார்த்தமா தான் என்னோட பேரையே அலாவுதீன் வச்சுக்கிட்டேன். வா, அலாவுதீனோட அற்புத விளக்கு உனக்கு காமிக்கிறேன். வா. ஆஹா. என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு பூஜை ரூம்லலாம் நிறைய சாமி படம் இருக்கு, பார்த்திருக்கேன். ஆனா நம்ம வீட்டு பூஜை ரூம்ல ஒரே ஒரு விளக்கு மட்டும் இருக்கு. இது நம்ம குல விளக்கு. இந்த விளக்குக்குள்ளதான் நான் பல 100 வருஷங்களாக அடப்பட்டு கிடந்தேன். தாத்தா, இந்த விளக்குக்குள்ளே இருந்தீங்க? என்னால நம்பவே முடியல. தாத்தா சொல்றத நம்புறியா? ஏன் தாத்தா, உங்களுக்குள்ள சக்தியெல்லாம் எனக்கும் உண்டா? உண்டு. தேவையான நேரத்தில் சக்திகள் எல்லாம் உனக்கு வரும். நமக்கு எல்லா விதமான மந்திர சக்தியும் உண்டு. அதை வச்சு இருந்த இடத்துல இருந்து எதை வேணாலும் சாதிக்கலாம். ஆனா அந்த மந்திர சக்தியை வச்சு ஒருத்தர் அழிக்கவோ ஒழிக்கவோ பயன்படுத்தவே கூடாது. தாத்தா, நாம இப்படியே தான் இருப்போமா? இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? மனுஷங்களா இருந்து அடுத்த சொத்துக்கு ஆசைப்பட்டு பேய அலையறதை விட பூதமா இருக்கிறது பெருமைப்பட வேண்டிய விஷயம்.